தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அது விஜய் வந்தா இலவசம் தரேன்னு சொல்றாரு. அது வந்து நம்மள தானே பாதிக்கும். அது பட் ஆனாலும் விஜய் எதனால எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். விஜய் தப்பா சொல்லுவாரா? இல்ல ரெட்டா சொல்றாங்க. ஏடிஎம்கேவா? ஏடிஎம்கே யார் கட்சி? ஸ்டாலின். எரியுதடி மாலா. சூப்பர். ஏடிஎம்கே யாரு இருக்கா? ஏடிஎம்கே ஸ்டாலின் பையன் யாரு? முதல் அப்ப டிஎம்கே கட்சி இருக்கு, அது யார் தலைவர்? நம்ம எடப்பாடி. 2 பேருக்குள்ள தான் போட்டி. இன்னும் டிஎம்கே, இன்னும் ஏடிஎம்கே. விஜய் பாப்பாரு. தாவேக தலைவர் விஜய் தாம் பங்கேற்கும் கூட்டங்கள் அனைத்திலும் பேசும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஒரே டயலாக், ஒரே டேக், ஊர் மட்டும் வேற என இணையத்தில் பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா சும்மா பணம் இருக்கு உங்ககிட்ட பணம் இருந்தா தூக்கிவோம். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்க அப்பாவை நான் காப்பாத்துறேன். கட்டின பொண்டாட்டி பத்திரம் வச்சுக்க துப்பு இல்ல, நீ எப்படி எங்க அப்பா காப்பாத்து மயிறு? தர்க்கரி தவிட்டு தர்க்கரி எங்க கட்சியில இருக்கிறதெல்லாம் சூப்பர் தர்க்கரி. தர்க்கரி தவிட்டு தர்க்கரி ஒவ்வொரு அணிலும் ஒவ்வொரு வகையில சூப்பர் தர்க்கரி. தர்க்கரி தவிட்டு தர்க்கரி எங்க கட்சியில இருக்கிறது பூரா தர்க்கரி. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். படம் லீக் பண்ணிட்டாங்க, ஒரே டிப்ரெஷன்ல இருக்கிறோம் நாங்க எல்லாரும். அண்ணா ஏதாவது இதுக்கு காரணமானவங்களை நீங்க பிளாஸ்ட் பண்ணணும், சும்மா வெச்சு வாங்கணும், அப்பதான் நல்லா நிம்மதியா தூக்கம் வரும்னு பார்த்தா ஜாலியா சைக்கிள் ஓடுங்க. தர்க்கரி தவிட்டு தர்க்கரி எங்க கட்சியில இருக்கிறதெல்லாம் சூப்பர் தர்க்கரி. மக்களே ஒரு நிமிஷம் இருங்க, அதை ரசிச்சுட்டு வந்துடுறேன். செருப்பால் அடிப்பேன். ஏன் முன்னுக்கு முன்ன மரணம் பேசுது? அதில் வந்து அதோடைய கேரக்டர், அதோடைய பாடி லாங்குவேஜ், அதோடைய வே ஆஃப் ஸ்பீச்சு, மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மல். தெரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன தெரியுது? இல்லை நான் பதில் சொல்லிட்டேன். என்ன தெரியுது? இது பைத்தியமா? 2 கண் பத்ததுல மனுஷன் பின்னா போல. ஆனா என்ன பண்ணாலும் ஸ்டைல் ஆகுறான். இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுல உலகத்திலே எந்த கண்ட்ரியும் எந்த ஸ்டேட்ல இருக்க மாட்டான். வேற லெவல். நான் அசதில அண்ட் மக்களே இவ்வளவு நாள் நான் வந்து விஜய் நான் வந்து ஒரு 100% லவ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு 200-300% தாண்டி எங்க போயினே இது. கிரிமினல் மனநோயாளி மறுபடியும் மனநோய்கள் காப்பகத்துக்கு போக வேண்டிய சூழல் வரும். இதுதான் உண்மை. அவருன்னு அவுத்து விட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருக்கு. முதல்ல சொன்ன கருத்துக்கும் கடைசியா சொன்ன கருத்துக்கும் சம்பந்தமே இல்லை. விசில் சின்னம் யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? தெரியுங்க. நம்ம தற்குறி கூட்டத்தோட சின்னம். ஏன் அந்த கூட்டத்தை தற்குறின்னு சொல்றீங்க? அவங்க வந்து ஒரு கொள்கையே இல்லாம வந்து சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த டைம் வந்து அடிக்க ரெடியா அவனுங்க ஆளே அட்ரஸ் இல்லாம ஆக போறானுங்க. யார் அது நடு வீட்டுல வெடி வெடிச்சது? நீயா மதுரை? இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு. தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். ஜனநாயகன் படம் இணையதளத்தில் லீக் ஆனதால் விஜய் மேலும் ஒரு படத்தில் நடிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தந்தா என்ன? நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தந்தா என்ன? ஃபிளாஷ்பேக். சொல்லாமா வேணாமான்னு தெரியல. பெரிய கணிதம் வேற. சொல்லுவா. என்னோட கடைசி படமான I know it's a little painful, right? யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. போய் விவசாயம் பாருங்களேன் ஐயா.
படிக்க வைக்கிறானே. நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am coming. அத போய் ഒരു കാര്യം ചോദിക്കുന്നുണ്ട്, വിജയ് എന്ത് പറയുന്നു? ഇത് ഈ പടം കഴിഞ്ഞാൽ പുള്ളി അഭിനയിക്കാന്ന് പറഞ്ഞു വിജയ് അടുത്ത്. ഞാൻ ചോദിച്ചു ഇത് വിജയ് സാറിന്റെ അടുത്ത് ഞാൻ ഡയറക്റ്റ് എന്നിട്ട് ചോദിച്ചു സാർ ഇത് ലാസ്റ്റ് പടം ആയിരിക്കുമോ എന്നാണ് എല്ലാരും അങ്ങനെ പറയുന്നുണ്ടല്ലോ എന്ന് ചോദിച്ചിട്ട്. അപ്പം വിജയ് സാർ പറഞ്ഞു അറിയില്ല, ഇലക്ഷന്റെ റിസൾട്ട് അനുസരിച്ചിരിക്കും അല്ലേ? என்ன என்னாச்சு? ஹீரோனாவே குத்துறானு, வில்லன்னா கும்பிடுவானு. பேசாம சாப்பிட்டா சேஃப்டியா நான் ஹீரோயின் கேரக்டர் பண்ணட்டுமா? விஜயனுடைய ஜனநாயகன் படத்தை ஏப்ரல் 24ஆம் தேதி தியேட்டரில் வெளியிட திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன என்ன எல்லாமே போச்சு. எங்கள் விஜய் உயிர் என்ன தரவா, உயிரை கொடுப்பா, எங்க தளபதிக்கு உயிரை கொடுப்பா. அவன் என்ன பண்ணுவான் பார்க்கணும். இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தேன்னு வையி, நீயே போய் சேர்ந்துருவ. ஊருக்கு நாள் வந்து இப்படி திரியுது. என்ன மிஸ்டர் கார்த்திக், வாயெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டா உங்க அக்காவை டேட் பண்ணிட்டு இருந்தேன்னு கமெண்ட் பண்றீங்க. என்னப்பா ஏப்பா போடா போடா. சாரி 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 பிரதர். உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்காங்க தானே, உங்களுக்கு பொண்டாட்டி இருக்குதானே, அடிக்கடி ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்க பாக்குறேன். எதுக்கு வந்து அடுத்தவங்களோட அக்காவை டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு போடுறீங்க, அப்புறம் ஏன் டெலீட் பண்றீங்க? நேத்து பிரியாணி மேன் வீடியோ கரெக்டா தான் போட்டாரு, உங்களுக்கு பிடிக்கலன்னா எதிர்கருத்து வைங்க. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசுறீங்க. ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதப்பா, ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்ணா டெலீட் பண்றீங்க. பெண்களுக்கு தான் இந்த வீடியோ. 2 சுடிதார், 2 பிரா, 2 ஸ்டே ஃப்ரீ வாங்கி தரோம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. குடும்ப தலைவிக்கு 2000 டிஎம்கே, 2000 ஏடிஎம்கே, 2000 டிவிகே. நான் வந்து குடும்ப தலைவிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம், சுத்த தங்கம். என்ன சிரிக்கிற? அவன் நம்புவா, நான் சொன்ன நம்ப மாட்டேன். அந்த ஆள் பின்னாடி போனீங்கன்னா ஒன்ன குப்பையாக்கிடுவான். போ உள்ள. அண்ணன் சீர்திட்டம், நான் 1 பவுன் மோதிரம் தருவேன் அப்படிங்கிற. அதே மாதிரி தாய்மாமன் தங்க மோதிரம் 4 கிராம் மோதிரம் தருவாங்கிறாப்ல, 1/2 பவுன். தமிழ்நாட்டுல ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பதிவு செய்யப்பட்டு நடக்கக்கூடிய திருமணங்கள் ஒரு ஆண்டுக்கு 7 லட்சம் திருமணம் நடக்குது. அப்ப 7 லட்சம் பவுன் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு. குழந்தை 10 லட்சம் குழந்தை பிறகுது. 4 கிராம்னு வகுத்து பார்த்தோம்னா 5 லட்சம் பவுன் கொடுக்கணும். 7 5 12 12 லட்சம் பவுனு ஒரு வருடத்திற்கு அந்த மக்களுக்கு ஒரு அரசாங்கம் கொடுக்கணும். ஒரு பவுன் என்ன விலை விற்கிறாடே? ஒரு பவுனு 12 லட்சம் பவுன் நீ கொடுத்துருவியாடா? நான் வந்து குடும்ப தலைவிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம். போறவங்க கிட்ட எல்லாம் தமாஷ் பண்றேன், எல்லாரும் சிரிக்கிறாங்க, அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். சுத்த தங்கம். தங்க சுரங்கமா வச்சிருக்கிற, இது எப்படி? இது காது தானே, சொல்லு சொல்லு, கேட்டுக்கிறேன், சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சொல்லு. நான் வந்து குடும்ப தலைவிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம், சுத்த தங்கம். எப்படிப்பா அப்படி? இல்ல இவ்வளவு அறிவோட பேசுறேன், இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? சரி குடி தருகிறேன், நான் உனக்கு கொடுத்துறேன். என்னைக்காவது நாம் நமக்கு பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பைய பிடிச்சிருப்பான் என்கிற செய்தி உண்டா? படம் இருக்கேன் உடன் பிறந்தானே. அதான்டா ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு. போப்பா இங்கிட்டு போ, ஏதாவது பேசுறது இல்லைன்னா விடு, காமெடி பண்ணிட்டு அலையாத, புரியுதா? போச்சடா போச்சு, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பாவம் பண்ண. இலவசம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரு. இவருக்கு என்ன போச்சு? வசூல் பண்ணிட்டு தான் மட்டும் போவாரு. முதல் தேர்தலில் நின்ன வேட்பாளர் 2வது நிக்கல, 2வது நின்னது 3 இல்ல 3 இல்ல 4 இல்ல, ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துட்டு வந்து அவங்களை காலி பண்ணி அவங்க தெருக்கேட்டு வந்து பேசுறத ஓசிலி கேட்கறான்னு வந்தீங்களா? அதான் நம்ம கிட்ட நடக்காது. எல்லாம் கை நிறைய காசு போடுங்க ஐயா, புற ஆட்ட போடுங்க. தயவு செஞ்சு உணருங்க. மருத்துவத்தை பார்க்கட்டும். ஏதோ நாங்களாம் அந்த காலத்துல
சொன்னதை மனதில் கொண்டு பேராசிரியர் தப்பித்தார், ராஜீவ்காந்தி தப்பிச்சார், ஐயநாதன் தப்பிச்சார், பலர் தப்பிச்சாங்க. நீங்களும் தயவு செஞ்சு தப்பிச்சுக்கோங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பிசுறுன்னு சொன்னாங்க, போயிட்டாங்க. அவங்க நல்ல காலம், அவங்களுடைய நல்ல நேரம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நீங்க போங்க. தயவு செஞ்சு உணருங்க. நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். என்ன இப்ப கூட என்ன பேசுறாரு அவரு? தாய்மொழி கல்லாத அதுல என்ன இருக்குது தாய்மொழியில? அது சனியே. அது ஒரு காட்டுமிராண்டி மொழினா நீங்க தமிழ் தானே பேசுறீங்க, தமிழர் தானே. உங்க மொழி காட்டுமிராண்டி மொழினா நீங்க யாரு அதை பேசுற? நீங்க யாரு? நான் கேட்கறதுக்கு நீங்க யாரு? காட்டுமிராண்டி. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? காட்டுமிராண்டி மொழின்னு எங்க ஐயா சொல்லிட்டாங்கன்னு எல்லா பேரும் பேசுறான். ஏன் சொல்றது? நான் கூட ஒண்ணு சொல்றேன், இப்ப பிள்ளை பத்தி சனியன பிள்ளையாவே அப்படிங்கறது அது பாசத்துல பேசுறது. அதை புரிஞ்சுக்கிறோம். நீங்க 50 காப்பியங்களை சிலப்பதிகாரம் மணிமேகலை பாதுகாத்த நீங்க இந்த அச்சய பாத்திரத்தை வெட்டியலடா. அதை பாதுகாத்திருந்தா உலகம் பசி இல்லாம அள்ளி அள்ளி சாப்பிட்டே இருந்திருக்கும்ல. என் அத்தனை வெற்றிக்கும் அத்தனை பெருமைக்கும் காரணம் என்னுடைய ஐயா பெரியார் தான். ஐயா அழுகுறாங்க, என்னுடைய பிள்ளைகளே நான் இந்த சூத்திரப்பட்டத்திலிருந்து உங்களை மீட்காம நான் போறேனே, எனக்கு ஒரு பெருத்த வேதனையா இருக்குதே. இது எனக்கு பின்னாடி நீங்க யாரு பேசினாலும் உங்களை அந்த பாப்பார பயில விட்டு வைக்க மாட்டாங்களே, பெருந்தொந்தரவு கொடுப்பாங்களே. ஒரு தலையில அழுகுறாங்க, எனக்காக உங்களுக்காக. உலகத்துல சொல்லுங்க, நான் சொல்லல. சத்தியமா தெரியும் அவருக்கு நான் ஜெயிக்க மாட்டேன். ஏன் நிக்கிறாரு? வாக்கு வருது யாருக்குங்க? யாருக்கு உழைக்கிறீங்க? யாருக்கு அது பலன்? வாக்கு வருது யாருக்குங்க? யாருக்கு உழைக்கிறீங்க? யாருக்கு அது பலன்? நான் ஃபர்ஸ்ட் டைம் எலக்டர். இந்த வாட்டி தான் எஸ்ஐஆர் ஃபில் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எலக்ட் பண்ணிப்பேன். இந்த வாட்டி நான் யாருக்கு ஓட்டு போட போறேன்னா, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்காம 72 நாள் கழிச்சு வராம நேர்மையா களத்துல நின்று அரசியல் செஞ்சு ஓட்டு போடுவார். அந்த முறையில பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்காக ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட போறேன். இந்த பக்கம் அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் திருமண வேலைகள் பரபரப்பா திரிஷா ஃபேமிலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதம் ஏப்ரல் 20ஆம் தேதி அவருக்கு டைவர்ஸ் அந்த இது கோர்ட்டுக்கு வருது. அதை ஒரே நாள்ல முடிக்கணும்னு அவ்வளவு தீவிரமா அவங்க வழக்கறிஞர்கள் வேலை பார்த்துருக்காங்க. அன்னைக்கே முடிச்சு அவங்களுக்கு என்னவோ கொடுத்து விட்டுட்டு மே மாசமோ இல்ல ஜூன் மாசமோ விஜய் திரிஷா திருமணத்துக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. டே தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன்.